அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேப்டன் இன்னோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரே பாடில் வந்து எங்களுக்கு வத்தப்பாறை மீன் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 5:30 மணிக்கு வலை போட்டு 6:30 மணிக்கு பிடிச்ச வெளுப்புப்பாடு வலையத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வெளுப்புப்பாடு அப்படிங்கிறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு நல்லா தெரியும். இந்த வெளுப்புப்பாடுங்கிற நேரத்தில் மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்குங்க. இப்போ வேலையாட்கள் வந்து வெளுப்புப்பாடு போட்டு இந்த வலையை இழுத்துட்டு இருக்க ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வலையில் வந்து என்ன மீன் வருது அப்படின்னு பாருங்க. அந்த நெடுவா மீன், அதாவது பாறைக்கூடா பிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நெடுவா மீன் வந்து வலை கண்ணியில் தச்சு வந்துருக்கு. தூர், அதாவது அடிப்பாகத்தில், வலையின் அடிப்பாகத்தில் வந்து இப்போ கிடக்கிறது வந்து எல்லாமே கிளாத்தி மீன் தான் கிடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இந்த கிளாத்தி மீனுக்காக நாங்கள் வலை போடலை, நாங்கள் வந்து பருவட்டு மீன்களுக்காக இந்த வலை போட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டைமில் கிளாத்தி மீன் தான் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் கிளாத்தி மீன் தான் கிடக்கு. அதை ஒரே டைமில் அந்த கிடைச்ச மீன் எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து எங்களுக்கு தூக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி, அதாவது எங்கள் போட்டினுடைய வீஞ்சா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கிரெயின், அந்த சுனாமின்னு சொல்லக்கூடியது, அதில் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே டைமில் தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாதனால 2 பாகமாக பிரித்து இப்போ நாங்கள் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கோம். கப்பி வச்சு மேலே தூக்கிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ரெட் ஸ்னாப்பர் மீன் கிடக்குறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மீன் வந்து மேலே மொத்தமாக தூக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் என்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய கிளாத்தி மீன்கள் தான் வந்து அதிகமாக கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நாங்கள் அதை கணிக்க முடிஞ்சது. இப்போ தூர் மடியானது மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்லோவில் தாங்க இதை தூக்க முடியும், ரொம்ப ஸ்பீடாக ஒன்றும் தூக்க முடியாது. ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறனால அப்படி மெதுவாக தான் இந்த மீனானது வரும். வாவ், சூப்பரில் அந்த எல்லோ கலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுது, சிவப்பு கலரு வெள்ளை கலர்லாம் மீன்கள் தெரியுது. நாங்கள் கிளாத்தி மீன் நினச்சோம், இதில் பார்த்தா பருவட்டு மீன்களும் கொஞ்சம் கிடக்குற மாதிரி இருக்குது. இப்போ உருவிட்டாங்க. வா, சூப்பர். எல்லாமே வந்து பருவட்டு மீன்கள் தான் அதிகமாக கிடக்கு. அதுலேயும் பாறை பகுதியில் இருக்கக்கூடிய பாறை மீன், இந்த வத்தப்பாறை மீன் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விழுந்துட்டு இருக்குங்க. இந்த இவ்வளோ மீன் கிடந்தது கூட எங்களுக்கே தெரியலை. ஏன்னா இந்த கிளாத்தி மீன்கள் தான் இப்படி மேய்ந்து கிடக்கும். ஆனால் வா, சூப்பரில் எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு பாருங்க. எல்லாமே வந்து வத்தப்பாறை மீன் நிறைய கிடக்கு. அப்புறம் ரெட் ஸ்னாப்பர் மீன், அதாவது செம்பலின்னு சொல்லுவோம், அந்த மீனும் தப்பதோற இடைக்கிட கிடக்குங்க. இந்த வத்தப்பாறை மீன் வந்து ரொம்ப சுவையான மீன். இந்த வத்தப்பாறை மீன் வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதை தெரியப்படுத்துங்க. இதில் இவ்வளோ மீன் கிடந்தது கூட எங்கள் போட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாமல் போச்சுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் கிளாத்தி மீன் தான் வந்து நிறைய எங்கள் கண்ணுக்கு பட்டது. ஆனால் அந்த கிளாத்திக்கு உள்பாகத்தில் வந்து இந்த பெரிய மீன்கள் வந்து கிடந்தது. தட்டி விட்டோன்னு தான் தெரிஞ்சிருக்கு நமக்கு இவ்வளோ மீன்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாறை மீன்களில் வந்து என்ன விதமான ஊட்டச்சத்து, அதாவது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கொஞ்சம் இருக்குங்க. இந்த பாறை மீன், அதாவது இந்த வத்தப்பாறை மீனில் வந்து ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலம் வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு அமிலம் இருக்குங்க. இந்த கொழுப்பு அமிலம் வந்து கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒமேகா 3 வந்து சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் சரியா போகும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த தம்பி வந்து தூக்கிட்டு இருக்கிறது வந்து குருவலை மீனுங்க. இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கொழுப்பா இருக்கு. இப்போ நான் வந்திருக்கேன். இந்த பாறை வந்து நிறைய பாறை மீன் கிடைச்சிருக்கு. அது என்ன பாறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தப்பாறை மீனுங்க. வத்தப்பாறை வந்து இதுதான் அந்த வத்தப்பாறை மீன். எங்களுக்கு சாக்லேட் எடுத்த மாதிரி அடிச்சிருக்கு. இந்த வத்தப்பாறை மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ இதில் எங்களுக்கு கிடைச்சிருக்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுமே வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் உள்ள மீன் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ணனும் ஒரு குருவலை தூக்கி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த குருவலை மீன் வந்து எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்கும், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சாப்பிட்டவங்களா இருந்தால் இந்த குருவலை மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறை மீன்கள் வந்து தண்ணிக்குள்ளேயும் கொஞ்சம் மீன் நிற்கிது. ஆனால் இப்போ முதல்ல தூக்கின மீன்களை வந்து அப்புறப்படுத்துகிற, ஏன் அப்புறப்படுத்துனோம்னா இந்த 2வது தூக்கக்கூடிய மீன் வந்து இந்த மீனுக்கு மேலே விழும்போது இந்த கீழே கிடக்கக்கூடிய மீன்கள் வந்து டேமேஜ் ஆகும். அதை ஒரு ரீசனுக்காக அந்த இதை நம்ம வந்து முன்னே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாக்ஸில் வச்சு முன்னே எடுக்கிறாங்க. இவ்வளோ மீன் கிடந்திருக்குங்க. எங்களுக்கே தெரியல, எங்களுக்கே நம்ப முடியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா
இவ்வளோ மீன் எப்படி கடந்தது கூட நம்ம கண்ணுக்கு தெரியலையே, எல்லாமே கிளாத்தி மீன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக தான் மடி வாங்கினாங்க. ஏன்னா இந்த வலையை இழுக்கும் போது இந்த பாறை மீன்கள் வந்து அதிகமாக வந்து ரொம்ப ஸ்பீடு, அதாவது ரொம்ப மெதுவாக ஓடாதுங்க, ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய மீன். இந்த வலையிலெல்லாம் மாட்டுச்சுன்னா டக்குன்னு வெளியில் இறங்கிருங்க, வலையை விட்டு வெளியில் போயிருங்க, ரொம்ப ஸ்பீடாக இழுக்கணும். ஆனால் இந்த மீன்கள் எல்லாமே வந்து செத்து கிடந்ததுனால இந்த கிளாத்திக்கு கூட அது வெளியில் போக முடியாமல் கிடந்துச்சு. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மீன்கள் கடந்தது கூட நமக்கு எதுவுமே ஒரு தெரியாமல் போயிடுச்சு எல்லாருக்குமே அப்படின்னு. எவ்வளோ ஒரு புள்ளி மீன் அடித்து போட்டோம், இதில் எவ்வளோ பாறை மீன் கிடக்கு, இந்த கிளாத்தி மீனும் கிடக்கு. ஆனால் அதில் எவ்வளோ கொஞ்சமாக கிடக்கு. இந்த கொஞ்சமாக கிடக்கிறது வந்து எங்கள் வலையில் வந்து நிறைய தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இவ்வளோ பாறை மீன் வந்து தெரியாமல் கிடந்தது இதுதான் எனக்கு முதல் தடவை என்னுடைய அனுபவத்தில். இப்படி மீன்கள் கிடந்து தெரியாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் லேபர்ஸ் எல்லாருமே வந்து மிகுந்த சந்தோஷத்தில் மீன்களை எல்லாம் வந்து முன்னே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த எங்கள் போட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாக்ஸ், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸு, இது வந்து ஒரு 100 பாக்ஸ் இருக்குங்க. இந்த 100 பாக்ஸ்லையுமே வந்து மீனை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இழுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாறை மீன் எவ்வளோ இருக்குது, சிவப்பு கலர் மீன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். இப்படி போட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடு 2 சைடுமே நாங்கள் வந்து அந்த மீனை வந்து ஒதுக்கின பிறகு தான் அடுத்த மீனை வந்து நாங்கள் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாக்ஸெல்லாம் நிறைச்சிட்டாங்க போல். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனை வந்து சைடை போடுறாங்க. சைடில் போடும்போது எங்களுக்கு வந்து அடுத்த பாக்ஸ் வரும்போது எடுத்து ஐஸ் போடுவோம். இவர் தான் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் 007. இவ்வளோ மீன்லேயே வந்து கிடக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கிளாத்தி மீன் வந்து எவ்வளோ கொஞ்சமாக தான் கிடக்கு, பாக்கி எல்லாமே வந்து பருவட்டு மீன்கள் தான் கிடக்குங்க. இவர் என்ன பிருந்தாஸ், இவர் தான் பிந்தாஸ், தமிழ்நாட்டு பிக்ஸோ. இந்த நான் ஏற்கனவே காட்டும்போது லெஃப்ட் சைடு காட்டினேன். இப்போ ரைட் சைடில் உள்ள பாக்ஸில் உள்ள மீன்களையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ மீன் கிடக்கு. இந்த சிவப்பு கலரில் இருக்கிறதுலே வந்து 2 ஐட்டம் உண்டு. அதாவது ரெட் ஸ்னாப்பர்லேயே வந்து பல வகை வெரைட்டிஸ் உண்டுங்க. அதாவது என்னென்னா அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, நம்ம தமிழில் சொல்கிறேன்னா கேளுங்க. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லக்கூடிய வந்து செம்பலி மீன் சொல்லுவோம், அது ரெட் ஸ்னாப்பர் மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிரிச்சடை மீன் சொல்லுவோம், அதாவது கூட்டலைன்னு சொல்லுவாங்க, அது ரெட் ஸ்னாப்பர் மீன். அப்புறம் அந்த உன்னிமேரி தார்பாலைன்னு சொல்லுவாங்க, அது ரெட் ஸ்னாப்பர் மீன். இப்படி இந்த சிகப்பு கலர் மீன், அதாவது ரெட் ஸ்னாப்பர்லேயும் வந்து ஒரு சில வகைகள் மீன்கள் இருக்குங்க. பாறை மீன்கள்லையும் ஒரு சில வகைகள் உண்டு. இப்போ 2வது டைமில் உள்ள மீனும் வந்து மேலே வந்துட்டு இருக்கு. இதுலேயும் அதே மாதிரி மீன் கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இதில் வந்து பார்க்கும்போது தெரியுது, இதில் இந்த டைம் வந்து கிளாத்தி மீன் அதிகமாக கிடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. தட்டி விடட்டும் பார்ப்போம். சுருக்குறப்ப தட்டி விடுத்தாங்க. வாவ், சூப்பர்ல. இதுலேயும் நிறைய பாறை, அதாவது பாறை மீனில் வந்து பத்தப்பாறை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தான் வந்து இந்த இதுலேயும் அதிகமாக கிடக்குங்க. சூப்பரில் எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு பாருங்கள். குட். இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து கிடச்சிருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டைம் இந்த ஒரு நாளில் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ மீன் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து வத்தப்பாறை மீன் தான். இது ரொம்ப பெருசுங்க. இது ஹோட்டலில் கல்யாண வீட்டுக்கெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணன் ராஜேந்தர் வந்து இப்போ 2 மீனை தூக்க ஆரம்பிச்சிருக்காரு. வலது பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர், இடது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வத்தப்பாறை, அதாவது ட்ரவலி ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். அண்ணன் மைக்கேல் அண்ணன் வந்து ஒரு மீனை பிடிச்சி வச்சிருக்காரு. இந்த மீன் வந்து ரெட் ஸ்னாப்பரில் இது சிகப்பு விளை மீன் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொல்ல போனால். அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான ரெட் ஸ்னாப்பர் மீன் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த இடது பக்கம் பாருங்கள், நிறைய சிவப்பு கலர் மீன் தான் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா தோண்ட தோண்ட புதையலாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிளாத்திக்குள்ளே வந்து எங்களுக்கு தோண்ட தோண்ட மீன் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் தான். அதாவது என்னென்னா தோண்ட தோண்ட புதையலாக வந்துட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு தோண்ட தோண்ட எல்லாமே வந்து மீன்களாக வந்துட்டு இருக்கு. இப்போ பருவட்டு மீன்களாக வந்துட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நண்பர்கள் பாருங்கள், ஒன்று வாழை பிடிச்சி இழுத்து எடுக்கிறாங்க.
ஏன்னா இதில் நிறைய கிளாத்தி மீன் கிடக்கிற மாதிரி இருக்குது. கடைசி வரை பார்ப்போம் இதில் எவ்வளோ மீன் சேருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து சைடில் போடுறாங்க. ஏன் சைடில் போடுறாங்கன்னா எங்கள்கிட்ட பாக்ஸ் இல்லைங்க, ஆல்ரெடி பாக்ஸ் ஃபுல்லாகிருச்சு நமக்கு. அப்புறம் சைடில் போடுறாங்க. சைடில் போட்டுட்டு தான் அப்புறம் ஒவ்வொரு மீனையும் நல்லா ஐஸில் நல்லா தண்ணியில் வச்சு கழுவி ஐஸ் போடுவாங்க. இப்போ எப்படி அவங்க அந்த பருவட்டு மீன்களை எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கிளாத்தி மீனுமே வந்து இன்னைக்குள்ள ரேட்டு படி ஒரு கிலோ வந்து 30 ரூபா அந்த ரேட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு கிலோ எங்கள் கடற்கரை நிலவரப்படி 30 ரூபாய்க்கு உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாறை மீன், இந்த பாறை மீன் வந்து இப்போ அதாவது இது வந்து ஐயப்பன் சீசன்னால் மாலை போட்டிருக்கிறதுனால மீன்களுக்கு வந்து பொதுவாட்டு எங்கள் கடற்கரை கிராமங்கள்ல எல்லாம் வந்து விலையே இல்லைங்க. அப்படி இருந்தும் இந்த பாறை மீன் வந்து ஒரு கிலோ வந்து 250 ரூபா வச்சுது நாங்கள் ரேட்டு பேசி கொடுத்தோம். சாதா டைம் அதாவது இப்போ மீன்களுக்கு வந்து நார்மலான விலை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மீன் வந்து ஒரு கிலோ வந்து 400 ரூபா அந்த ரேட்டில் எங்கள் கடற்கரை கிராமங்கள்லே போகுங்க. ஆனால் இது வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்ட ஒரு சீசன்னால் நிறைய மக்கள் வந்து விரதம் இருப்பாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய டைம்னால இந்த மீன்கள் வந்து அதிகமாக யாரும் வாங்கி சாப்பிடாதனால மீன்களுக்கு வந்து இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதமும் வந்து மீனுக்கு விலையே இருக்காதுங்க. இந்த ஐயப்பன் சீசன் மாலை எல்லாம் கலட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஒரு கிலோ வத்தப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா அந்த கணக்கில் எங்களுக்கு போகும். இப்போ எங்களுக்கு 200 ரூபா 250 ரூபா ரேட்டில் தான் உழந்திருக்கு.